ஹலோ ஆல். கடந்த சில நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு குழம்பு வைக்க நேரம் வந்துருச்சு. 2 நாளாவே மாமா மனசுல சோகமோ சோகம். நேத்து மாமாவ ஜாலி பண்ணி விட்டுட்டு, "ஆர் யூ ஹேப்பி மாமான்னு?" கேட்டா, "ஹேப்பிலாம் வெறும் டெம்பரவரி தாம்மா" அப்படின்றாங்க. நம்ம வாழ்க்கையில எப்பப்பா ஹேப்பி பாய் போட்டு படுத்துச்சு? அது எப்பயுமே டெம்பரவரி தான். எல்லார் வாழ்க்கையிலயும் அப்படியே வாசலோட வந்துட்டு வாசலோடவே போயிரும்னு சொல்லி மனச தேத்தி விட்டுட்டு, நல்ல பையனா நாளைக்கு சீக்கிரம் வீடு வந்து சேருங்கன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு, காலையில எந்திரிச்சு அந்த டெம்பரவரி ஹேப்பிக்கு ஒரு மீன் குழம்பு பார்சல் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு காலையிலேயே கிழங்கா மீனை வாங்கி நல்லா குளிக்க வச்சுட்டு, நம்மலாம் ஊறுகாவ தொட்டு சாப்பிடுவோம். ஆனா இந்த பையன் கூட்டு மாதிரி அள்ளி சாப்பிடுவான். அதனால மீன் குழம்பு நல்லா கார சாரமா மாங்காய்லாம் கட் பண்ணி போட்டு புளிப்பா தூக்கலா வச்சாச்சு. நல்ல பிள்ளையா இட்லியும் தோசையுமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எங்களை எங்க இங்கிலீஷ்கார தோற பீனட் பட்டரை சாப்பிட்டு பழக்கி விட்டாரு. அதனால இன்னைக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பீனட் கிரேவிங் வந்து மாமா கூட நைட் உட்காந்து ஜோடியா மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே குழம்பு மூடி வச்சுட்டு பிரெட்ல பீனட் பட்டரை தடவி நானும் குட்டியும் சாப்பிட்டு மாமாக்காக சுட சுட சாதம் வச்சு பொடி தடவை மீனை அப்படியே கடலோர மீன் வறுவல் மாதிரி பொரிச்சு அது மேல வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி சூப்பரா மூடி வச்சாச்சு. மாமாக்காக ஐ எம் வெயிட்டிங். கடல் மட்டும் தான் மிஸ்ஸிங். அப்படியே கடலோர மீன் வறுவலோட அந்த சாதம் மீன் குழம்புலாம் ஊத்தி சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருக்கும். எனக்கு இப்பயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு.